மாண்புமிகு முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களே, அமைச்சர்களே, பத்திரிகை நண்பர்களே, ரசிகர் பெருமக்களே, எனக்கு பேசணுன்னா சொல்லவே இல்லையே. ஸோ நான் கேஎஸ் ரவிக்குமார் சார் மாதிரி எழுதி வரல. அங்கே இன்ஃபேக்ட் பாரதிராஜா சார் அண்ட் செருங்கு நடுவில் உட்காந்து அப்பா நான் பேச போகிறது இல்லை நினச்சி தான் வந்தேன். ரவிக்குமார் சார் இந்த மேடையில் பேசணுன்னா ஒரு லோக்கல் தமிழ் தான் இருக்கணும்னு நினச்சாரு. அப்போ என்ன நினச்சி பாருங்கள், நடுங்கிட்டு இருக்கேங்க. எல்லாரும் பராசக்தி காலத்துலேருந்து பேசிட்டு இருக்காங்க. கலைஞர் அவர்கள் எழுதின வசனத்துக்கு வந்து அப்போ சிவாலயம் சிவாஜி அவர்கள் பேசினாங்க. விஜய் பேச போகிறாரு. என்ன நினச்சி பாருங்கள். நல்ல வேளை இந்த மைக் இங்கே இல்லை, நான் ஏன் இதே சத்தம் கேட்டிருக்கோம். என்னுடைய தமிழுக்கு அவர் எழுதின வசனத்தை நான் பேச போகிறேன். எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல. ஐ திங்க் இப்போலேருந்து தமிழ் டியூஷன் எடுக்க ஆரம்பிக்கணும். இந்த படத்தில் வந்து எல்லோரும் ஆச்சரியப்பட்டிருப்பாங்க, என்னென்ன நான் தாய் வேடத்தில் நடிக்கிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. இது ஒரு தாய் காவியம் சொல்லும்போது தாய்க்கு சம்மந்தப்பட்ட ஒரு கதை இருக்குது. நானும் ஒரு தாய். அதனால் ஒரு தாய் இருக்கும்போது ஒரு குழந்தைங்க தன்னை எப்படி வளர்க்கணும், எப்படியெல்லாம் ஆளாக்கணும்னு ஒரு கனவுகள் ஆசைகள் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி எனக்கும் இருக்குது. அண்ட் இந்த கதை வந்து இங்கே வந்திருக்க அத்தனை பேருக்கும் தெரியும். இட்ஸ் பேசிக்லி பேஸ்ட் ஒரு தாயோட பேஸ் பண்ணி தான் இந்த கதை இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய படத்தில் கேட்டிருந்தாங்க, நான் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த படம் நான் வந்து பண்ணாமல் இருந்தால் எனக்கு தான் லாஸ் ஆகிருந்திருக்கும். ஸோ நான் இந்த படம் பண்ணும்போது நான் விஜய்க்கு அம்மாவை நடிக்கிறேன்னு நான் நினைக்கல. கலைஞருடைய வசனத்தை நான் பேச போகிறேன். இவ்வளோ பெரிய ஒரு வரலாற்று இருக்கிற ஒரு கதையில் நான் கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறேன்னா அதை நினச்சி தான் இந்த படம் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ திங்க் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பெருமை. அண்ட் எனக்கு மேடையில் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, அதுக்கு நன்றி. விஜய்க்கு பர்த்டே இன்னைக்கு, அவருக்கு மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே விஜய். அண்ட் அவ்வளோதான். தேங்க்யூ.